வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நல்ல ருசியான நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம அம்மியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வச்சு முதல்ல பரபரன்னு அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு வச்சு தட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன அம்மி இருக்குது, அதனால் இந்த மாதிரி தாராளமாக நம்ம அரைச்சிக்கலாம். சீரகம், இஞ்சி, பூண்டு வச்சு பரபரன்னு அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வச்சு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையில் அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக மல்லியும் 2-3 புதினாவும் வச்சுட்டு அதையும் சேர்த்து பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பரபரன்னு தான் இருக்கணும். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அம்மி கழுவுன தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்போடையே கலந்துக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம அம்மியில் தட்டி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற நெஞ்செலும்பை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு வாங்கி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே பிரட்டி விட்டுறலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் மல்லித்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் நம்ம சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி இடித்து போட்டு நீங்கள் நெஞ்செலும்பு சூப்பு வச்சு பாருங்கள், வதக்குறப்பவே அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிற எலும்பு கூடயே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்தது பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி. 2-3 தடவை அலசி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற தண்ணியை தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு பிடிக்காது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வேக வச்சாதான் எலும்பில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கி சூப்பு வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ விசில் வந்து 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ருசியான நெஞ்செலும்பு சூப்பு தயாராகிடுச்சு. வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.